ஹலோ பியூட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பெங்களூர்லேருந்து ஒசூர் போயின்னு இருக்கேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு பர்த்டே, அவளை மீட் பண்ண தான் போகிறேன். அப்படியே நாங்கள் ஒசூர் மலை கோவில் போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஆட்டோவில் தான் மலை கோவில் போனோம். ஆட்டோக்கு பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்குது. ஸோ நம்ம நடந்து போகலாம், வாக்கபிள் தான். ஒரு ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப மத்தியானம். நாங்கள் 9:30க்கு பெங்களூர் விட்டு ரீச் ஆகிறதுக்கே 12 o'clock ஆகிடுச்சு. டெம்பிள் பார்த்திங்கன்னா 1 o'clock க்ளோஸ் ஆகிடும் இருந்தது கூகுளில். சரி நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம் நாங்கள். ஆனால் செம்ம வெயிலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் போனீங்கன்னா மார்னிங் டைம்ஸில் போங்க, இல்லைன்னா ஈவினிங் டைம்ஸில் போங்க. இந்த கோவில் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 AM ஓப்பன் பண்ணுறாங்க, திருப்பி 1 PM க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஈவினிங் 4:30 ஓப்பன் பண்ணி 8 PM மட்டும் இருக்கும். பட் நம்ம போனால் கூட ஏர்லியாக ஒரு 6 o'clock 6:30 அந்த மாதிரி ரிட்டர்ன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மேலே இது மலை பகுதி, ஸோ அதனால் சேஃப் இருக்காது. ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக போய் சீக்கிரமாக வர்றது தான் நல்லது. பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் டெம்பிள் பில்ட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது, இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு March 13th 14th பிரதக்ஷணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது டெம்பிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அட்மாஸ்ஃபியர் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. வியூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். வரப்போ வியூவெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா கால பைரவர் டெம்பிள் கூட இருக்காங்க நியர்பை. ஒரு 4 டெம்பிள்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இந்த மலை கிட்ட, மலை கீழே. இப்போ நம்ம சந்திர சௌடேஸ்வரர் டெம்பிள் தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலேயே கொண்டு போய் விட்டுடுவாங்க. பை வாக் போனோன்னா அங்கே வாக்குக்கு ஸ்டெப் ஏறுற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லேயே நம்ம ஏறி போய்க்கலாம் டெம்பிளுக்கு. ஸோ நம்ம டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் உள்ளே போகிற மட்டும் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வீடியோலாம் நாட் அலவுடுன்ட்டு அங்கே எழுதியிருக்காங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இது சேரியட்டு பல வருஷமாக அங்கே இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். 1000 years ஓல்டு டெம்பிள் இது. பியூட்டிஸ், இது சோழா டைனாசிட்டி இருந்தப்போ பில்ட் பண்ண டெம்பிளாம். ஸோ இங்கே சிவனை சந்திர சௌடேஸ்வரர் அப்படின்னு கும்பிட்றாங்க. அப்புறம் பார்வதி தேவியை பரகதாம்பாள் அப்படின்னு வர்ஷிப் பண்ணுறாங்க. இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ், 850 meters தான் ஆகுது. பட் ஆட்டோக்கு ஏன் 200 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் எனிவே நம்ம 1 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்றதுனால ஒன்று ஆட்டோவில் வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ சாமி போய் பார்க்கலான்ட்டு உள்ள கிளம்பிட்டோம். நல்லா இருந்து உள்ள போகிறப்பவே செம்ம ஃபீல் இருந்தது. ஸோ கரெக்டாக உச்சி வெயில் 12 மணி, ரொம்ப வெயில் அனலாக இருந்தது. ஆனால் டெம்பிள்குள்ளே அந்த சன்னிதானத்துக்குள்ளே போனதும் ஒரு மாதிரி கூலிங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப அனலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் உள்ளே போனதுமே ரொம்ப கூலிங்காக இருந்தது, நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அங்கே அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். ஆனால் நாங்கள் போகிற டைமுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
நம்ம அர்ச்சனைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா இங்கே தான் வந்து தேங்காய் உடைக்கிற இடம். இங்கே நம்ம தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து வெறும் அர்ச்சனை மாத்திரம் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தா ஜனம் ரஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்து திரை போட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமியே பார்க்க முடியல. அங்கே வந்து ஐயரும் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் ஜனம் மாத்திரம் அங்கேயே இருந்தாங்க. இல்லை ஐயர் வருவாரா இல்லை இல்லையா இந்த டவுட்லேயே இருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 பேர் ஏஞ்சி ரிட்டன் வீட்டுக்கே போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து 12:15க்கு வந்து உள்ளே போனோம். ஒரு 25 மினிட்ஸ்க்கு வந்து எல்லாரும் வந்து ஜனம் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எழுந்து போயிட்டாங்க. இதுவே தான் இருக்குது. பூஜை நடக்குமா நடக்காதா இல்லை க்ளோஸ், அவ்வளோதான், கோயில் க்ளோஸாக வந்தது வேஸ்ட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஐயர் வந்து திறந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. தர்ஷன் மாத்திரம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி அந்த லேம்பெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிஜமாக ரொம்ப கிட்ட இருந்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த தர்ஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சாரி, எனக்கு உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. அப்போ கூட நான் வந்து ஒரு சின்ன கிளிப் அங்கே எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு காட்டணுன்றதுனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தரிசனம்லாம் நல்லா முடிஞ்சிச்சு. லேட்டாக போனாலும் சாமியை நல்லா நிம்மதியாக கும்பிட்டுன்னு வந்தோம். நல்லா இருந்தது. எனக்கு வந்து இன்னொரு டைம் போகணுன்னு இருக்குது இந்த டெம்பிளுக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக போய் நல்லா நிம்மதியாக கும்பிட்டு கொஞ்சம் நிறைய நேரம் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக போவேன். கொஞ்சம் நேரம் நிறைய டைம் அங்கே இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோவிலோட பில்லர் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஊர்லேருந்து வராங்க. நிறைய பேர் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலியோடு உக்காந்து வெளியில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கோவில் லெஃப்ட் சைட்லேயே வந்துட்டு கார் பார்க்கிங் எல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கார் பார்க்கிங்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. கார், பைக் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். நான் டைம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். என் ஃப்ரெண்டும் வந்து கிருஷ்ணகிரி ரிட்டன் போகணும், நானும் வந்து பெங்களூருக்கு ரிட்டன் வரணும். அது இல்லாமல் நான் ஈவினிங் வந்து மேரேஜ் போகணுன்றதுனால சீக்கிரமாக கிளம்பலான்ட்டு. கொஞ்சம் பசியாக இருந்தது. காலையில் அவளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, நானும் சாப்பிடல. ஸோ ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பைனாப்பிள் வாங்கிக்கணும். பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து காரப்பொரி விற்றுட்டு இருந்தாங்க. காரப்பொரியும் வாங்கிக்கலான்ட்டு காரப்பொரியும் வாங்கின்னு பைனாப்பிளும் காரப்பொரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கீழே நடந்துன்னு போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த கோவில் மலை மேலேருந்து பார்த்தா ஃபுல் ஒசூரே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டாச்சு.
அப்படியே பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு காரப்பொரி இருந்துச்சு, காரப்பொரியை நிதானமாக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வாக்கிங்லேயே ரிட்டர்ன் போயிடலான்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். காரப்பொரி நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ வீடியோவை விட நேரில் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா தான் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் பாருங்கள், அந்த ஃபீல், அந்த லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக மேலேருந்து கீழே மட்டும் ஆர்ச் மட்டும் நடந்துன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 300 to 400 மீட்டர்ஸ் நடக்கணும். ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டு ஒசூர் பஸ் ஸ்டாப் மட்டும் நடந்துன்னே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போகிறதுக்கு இஷ்டம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நடந்தே போய் நடந்தே வந்துடலாம். நடக்க முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஆட்டோவில் போய் ஆட்டோவில் வர்றது தான் நல்லது, சேஃபு. அங்கே எங்கே ஆட்டோ ஏறினோமோ அங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து மத்தியானம் லன்ச்சு சாப்பிட போகிறோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பர்த்டே, அவள் தான் வந்து ட்ரீட் கொடுத்தா. அவன் இன்றைக்கி வெஜிடேரியன். ஸோ அதனால் வெஜிடேரியன் ஹோட்டல் போகலான்ட்டு எங்கள் ஹோட்டல் இருந்தது, இந்த ஹோட்டல் தான் போகணும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. போனவொடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டேன் நான். நாங்கள் வந்துட்டு ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸும் ஒரு பேபி கார்ன் 65 சொல்லியிருந்தோம். 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் திருப்பி ட்ராவல் பண்ணோம், அதனால் நாங்கள் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ அதுவே எங்களுக்கு ஃபீலிங்காக தான் இருந்தது. ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் கிருஷ்ணகிரி பஸ் ஏறி கிருஷ்ணகிரி போனால், நான் பெங்களூருக்கு சில்க் போர்டு வந்தேன். திருப்பி சில்க் போர்டு வந்து சில்க் போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினேன். திருப்பி கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஐடிஐ கேட் ஏறி ராமூர்த்தி நகர் வந்து ரீச் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பியூட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.